Dear students, it's a very lively play. Unless you're quiet and listen to the dialogues, you will not be able to enjoy it. It's a humorous play and in Tamil and most of you know the language. So I request you to be quiet and enjoy the play. Thank you. நேத்துல இருந்து அவசர பிரச்சனை வர வழியில போலீஸ்கார பிரச்சனை 2 நாளா வயிறு பிரச்சனை. நான் உன் பிரச்சனை கேக்குறா, கோர்ட்ல என்ன பிரச்சனை? கோர்ட்லயா அக்கல்ல தையல் ஊத்திச்சு 2 பட்டன் வந்துச்சு அங்கங்க நூல் நூலா போச்சு. நான் நீ கோர்ட்ட பத்தி கேட்கல, இந்த கோர்ட்ல என்ன பிரச்சனை? அபாரா இந்த வழக்கு ஆரம்பிங்க. யுவரான இன்றைக்கு நாம் விசாரிக்க போகும் வழக்கு என்னவென்றால் சாமியார் என்ற போர்வையில் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு மோசடி ஆசாமியை பற்றி தான். அவர் தான் காக்கா சாமியார். காக்கா 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 என்னையா பண்ணிருக்காங்க? காக்கா வரணும்னா சோறு வச்சு கூப்பிடல, அதான் சோறு வச்சு கூப்பிடுறேன். நம்ம என்ன அமாவாசைக்கு பூஜை பண்ணி வச்சிருக்கிறோம், சாமியாருக்கு சோறு வச்சு கூப்பிடுறேன். நீ வாடகை அப்படி நீங்க காக்கா சாமியாரா? கழுவி விடுங்கள். நீ என்ன 6 மாசம் கைக்கு வந்தியா? குப்புற போட்டு காலை கழுவி நான் அதை சொல்லவில்லை. என் காலை கழுவினால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். முதல்ல உனக்கு ஜாமீன் கிடைக்குதா? என்ன செய்வது? ஆண்டவன் நாட்டி வைக்கிறான், நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். அவர் என்ன டான்ஸ் மாஸ்டரா? யுவரான இதற்கும் காக்கா சாமியார் 18 வழக்குகள் இருக்கு. அப்ஜெக்ஷன் யுவரான. சார் யுவரான. என்னமோ 3 மணி நேரம் வாதாடணும்னு கட்டாய ஆனதுன்னு சொல்ற. உன் கால் மறந்துச்சிருக்காக அடிக்கடி எஞ்சி போட்டு கலாய்க்கிறியா நீ? உங்க மேல 18 வழக்குகள் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் பொய் வழக்கு. அதெல்லாம் பல்ல இருக்கு. ஏன்னா நான் நல்லவற்றை திறந்தவன். அப்பயே போலீஸ் பிடிக்க வரும்போது கதவு மூடின்னு உள்ள உட்கார்ந்துட்டீங்க. அப்பொழுது கட்சிக்காரர் ஆண்டவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். யுவரான இன்னமா பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பேசுறீங்க, ஆண்டவர் கிட்ட பேசுறீங்க. அப்படி என்ன பேசுறீங்க? ஆண்டவர் போன மாசம் வெயில் காலங்கள்ல நெஞ்சரிசி வாங்க நானும் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதான் அரெஸ்ட் பண்ண வந்த ஏசி கிட்ட ஸ்ட்ரிக்ட் ஏசியா விண்டோ ஏசியான்னு கேட்டு கலாய்ச்சியா நீ? என்ன செய்வது? ஆண்டவன் நாட்டி வைக்கிறான், நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். அவர் என்ன டான்ஸ் மாஸ்டரா? ஒரு ஆட்டு வச்சோன்னே ஆடுறதுக்கு சொல்றதே சொல்றான். உங்க ஆசிரமத்துக்கு நிறைய பொண்ணுங்க வருது, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் மாயே. என்னடா நாயே? மாயே மாயே. ஒரு பெண்ணை சின்ன பின்ன வாக்கியா? அச்சச்சே யுவரான. அவர் சின்ன பின்ன வாக்கியது அந்த பெண்ணை அல்ல, இந்த பெண்ணை. பாயிண்டே கிடைக்கலன்னு பால் பாயிண்ட் பண்ணி வச்சு கலாய்க்கிறியா நீ? நோ யுவரான. எனது கட்சிக்காரர் ஒரு அப்பாவி. அவர் வாயில விரல வைத்தால் கூட கடிக்க மாட்டார். வேணாம் பாருங்க. பாத்தீங்களா? வாயில விரல வைக்கிறா. நீ காதுல வச்சா வாயில வச்சா எப்படா கடிப்பான்? ஒரு சிக்கன் பீஸோ ஒரு மட்டன் பீஸோ வச்சா நல்லா கடிப்பான். என்னது மாமிசமா? என்ன ஆஜீவரா சம்மா? சிக்கன் மேல மாமிசம்டா. ஆல்ஜிப்ரா சமாளி. ஐயோ, அதே என்னை சாப்பிட சொல்றீர்கள். அபச்சாரம் அபச்சாரம். மற்றதெல்ல திருட்டுத்தனம். உங்களுக்கு அபச்சாரம் அபச்சாரம் கேக்குதா? My lord, I want to ask you one question. இங்கிலீஷ் வந்தானே ஏன் ட்ரை பண்ற சும்மா? நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேட்டு தொலை. திருட்டுத்தனம் இல்லை. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஏதாவது வீடியோ படம் எடுத்துதான் காட்டுவோம். அதை பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம். அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு அப்படி என்ன நீ பெருசா முடிவு எடுக்க போற? உனக்கு அந்த மாதிரி வீடியோ பார்த்து ஆசை அதுக்கு சுத்தி வச்சு கேக்குறேன். இது வரைக்கும் யாரும் சாமியே பார்த்துருக்கேன், பேசுனது கூட இல்லை. நீங்க மட்டும் எப்படி பேசுறீங்க? இவர் சாமி கிட்ட பேசுறேன்னு யாரு சொல்லுது? கார்த்திகை மாசம் ஆனா சபரிமலைக்கு போயிட்டார், எல்லா சாமியும் கூப்பிட்டு நம்ம சர்வீஸ்ல இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் பேசினா நான் பெனால்டி கொடுத்துருவேன். இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ஒரு டீ சொல்லணும். சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கா? நீங்க பெனால்டிக்கு வித்தியாசம் தெரியாத நீ எல்லாம் ஒரு லாயரா? போய் உட்காரியா? இவரால இதற்கும் காக்கா சாமியார் தனக்கென்ற கூலிப்படையை வைத்துக் கொண்டு பல கொலைகளை செய்திருக்கிறார். அந்த கூலிப்படையின் தலைவர் அர்னால்ட் ஆறுமுகத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். சாமி கையில இருக்கணுமா, கால இருக்கணுமா, இல்ல தலை இருக்கணுமா? கோர்ட்ல வந்து என்னையா பேசுறீங்க? நான் ரவுடி இப்படிதான் பேசுவேன். முகத்தை விட எத்தனை மார்க்? நம்ம 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த மாதிரி சொல்றேன். சாமியார் என்ன சம்பந்தம்?
என்ன சம்மதமா அதை நான் சொல்றேன். சாமியாரோட, பெரியம்மாவோட, அக்காவோட, தங்கச்சியோட. இத்தனை பேர் ஓடுனாங்களே, யார் ஃபர்ஸ்ட் ஓடுறா? Don't confuse me. நானு Don't confuse me. கன்ஃபியூஷன் வாயில வரல, நீ எல்லாம் அட்வொகேட்டா? மிஸ்டர் பட்டாணி, நான் வாதாடும் போது நீங்க ஊடால பேசினா என்னால வாதாட முடியாது. நீங்க வந்து வாதாடாம கிளப்ல போய் சூதாடவா போற? ஒழுங்கா பேசியா? அப்புறம் இவ சொல்லுங்க. மிஸ்டர் அருண் ஆறுமுகம், சேலத்துல நடந்த கொலைக்கு சாமியார் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? இவ சபாபதி, அங்க என்ன கையாட்டிங்க? நாளைக்கு அப்பா அம்மா ஊருக்கு போகும்போது கை கட்ட மாட்டேன், அதான் கையாட்டுங்க. இவர் சாட்சி சொல்ல வந்த அருண் ஆறுமுகத்தை திசை திருப்ப பார்க்கிறார். சோதாங்க இப்ப திருப்பாரா, பீச்சாங்க இப்ப திருப்பாரா? நான் அதை சொல்லவில்லை இவரான. சாட்சி சொல்ல வந்த அருண் ஆறுமுகத்தை சாட்சி சொல்ல விடாமல் தடுக்கிறார். இவர் போய் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் போய் சொன்னா பொறுத்துக்க முடியாது. வேற என்ன மாதிரி போய் சொன்னா உன்னால பொறுத்துக்க முடியும்? அவன் வந்து உன்னால யோசிக்க முடியல, அத சொல்லு. இதிலிருந்து தெரிகிறது இவரான அருண் ஆறுமுகத்துக்கும் சாமியாருக்கும் சம்பந்தம் இருப்பது. அதனால் அருண் ஆறுமுகத்தை ஈபிக்கோ சாமியார் செய்த அனைத்து குற்றங்களுக்காக அவரை நான் குண்டர் சட்டத்தில் போடுகிறேன். அவர் எப்படி குண்டர் சட்டத்தை உள்ள போடுவீங்க? அதுக்கு முட்டை பால் உடம்பு தேய்க்க குண்டர் சட்டத்தை உள்ள போட முடியாது. எஸ், அவன் வளர வச்சிருக்காரு. சோதாங்க இப்ப திருப்பாரா, பீச்சாங்க குண்டர் சட்டத்தை உள்ள போது நல்லா குண்டாதான் இருப்பாங்க. அவர் அவ்வளவு ஒல்லியா இருக்காரு. வேணா நம்ம சாமியார் கொஞ்சம் குண்டாரு, அவர் உள்ள போடுங்கள. என்கிட்ட துணை வாங்கி என் தலையில கொண்டு போறியா? நான் எங்க குண்டை போட்டேன்? வந்த நீ பஸ் ஸ்டாப்ல நீ தானே குண்டை போட்ட. ஏன்டா இப்ப சொல்ற? சொல்லாம கஞ்சா கத்துன்னு சொல்றியா? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? போதையில உலக வந்துட்டியா? ஏதோ உன் கூட பழங்க தோசத்துக்கு பப்ளிக்ல சொல்லலாமா இருக்கும். அதத்தான் சொல்லிட்டியடா. நீ ஒன்றும் கவலைப்படாது. இப்பப்பா மயிலாட் எனது கட்சிக்காரர் ஒரு வீரம் வராது. டேய் கபோதி, மயிலாடி எனக்கு தூக்குதல நல்லா கொடுங்க. ஆனா நான் ஒரே கொலை மட்டும் செஞ்சுக்கிறேன். சொல்லி வாங்க. எஸ், பர்மிஷன் கிராண்டட். ஓடி வாடா. இவ்வளவு நேரம் அராஜகம் செஞ்ச சபாபதியை கொன்னதுக்காக ஒரு 2 பேரை நான் விடுதலை செய்வேன்.ล้านล้าน